சொல்லுவாரா எக்கதோறு மகடனடா நீ வரமிழாய் மகனா சூரா வார்த்தை முட்டு சொல்ல கேளி கிருபையுடன் தந்தீரடா போய் வருவான் என்று சொல்லி போக விடை நான் கொடுத்தான் வரமாங்கி 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 மாறாயா வடி வழக்கம் மகடா சூழல் தைரியமா போயிட்டு ஆனா பொறுமையோடு ஆட்சி செய்ய சொன்னார். அந்த வேளையில் மன்னர் மகிழானவர் வரத்தை வாங்கிவிட்டு வேற அந்த புறத்திலே வந்து உடுத்திருந்த காவிகளை மாற்றி அழகான அரச உடையானது அறிந்து தலையிலே மணிமுடி வைத்து ராஜ முத்திரை பதித்த கடையாளி அணிந்து வேற செங்கோல் முடித்தறியாசனத்திலே வந்து அமர்ந்தார். மாமன்னர் மகடாசுரன் மாமன்னர் மகடாசுரன் மாமன்னர் மகடாசுரன் அட செவுட்டு பயலா ஆனா அவ்வளவு பேர் வாழ்க வாழ்க ஒரே ஒரு கும்பிட்டை மட்டும் நடுவில் ஒளிக ஒளிகங்க வாழ்கன்னு அவ்வளவு கையை தொகை நீங்க என்ன செய்தா இல்ல வாழ்க சொன்னியா நீ அவ்வளவு பேரும் உயிரை விட்டு சொன்னாங்கப்பா உயிரை விட்டு சத்தம் கேட்கும் அப்படியா உயிர் போன உடனே ஒரு சத்தம் கேட்கும் ஆனால் வேற மன்ன மகடாசுரன் அரியாசனத்தவரை யாருக்கு மந்திரி மூன்று உலகத்தை மடங்காவதற்காக ஈஸ்வரன் மக வாங்கி வந்தார் முதலாக தெய்வலோகத்தில் அவள் சிறியடிக்க வேண்டும் பனையை சாட்டையை வீசி அமரேந்த ஓடி ஊட்டி கொட்டினை வரிசை குதிரை கணக்கிட்டு அந்த குதிரை சிரிச்சு அது ஒத்த கால குதிரை ஆமா அதான் அந்த இழுப்பு நான் வண்டிய முன்னாடி எழுதுங்க அவன் பின்னாடி இழுத்துடுவான் ஆமா குதிரை தான் நம்ம குதிரை வண்டி போனதுல அவன் காலு ஓடுதான் ஓட்டத்தை பத்தி நிக்கல நிக்கல அவன் ஏன் உயிரத்திருக்கான்னா அவன் காலுக்கு கீழே ரெண்டு நாய் கிடக்கு அதனாலதான் உயிரை தவை நம்ம அம்மா 1000 கட்டுடையாளுக்கு 1000 நேச்சம் போட்டு உட்காந்துருக்கேன் முதல் நேச்சம் எம்மா முடியுற வரைக்கும் மழை வந்துடக்கூடாது அடுத்தால நேச்சம் எம்மா மேட கீழே விழுந்து விட்டாரு தமிழக்காரன் ஆடு ஆட்டத்துக்கு தள்ளி போட்டுவா போயிட்டு இருக்கு அப்படின்னு கொண்டு உட்காந்துருக்கேன் ஆமா உன்னுடைய பேர் என்ன தேவேந்திர பிரபு தேவேந்திர பருப்பா நான் எத்தனையோ பருப்பு பார்த்திருக்கேன் இது எந்த ரேஷன் கடை பருப்பு பருப்பு இல்லையா பிறகு பிரபு ஆமா உனக்கு அமர்லோகத்தில் என்ன வேலை ஒரு வேலை கிடையாது அப்படி தலைவனா அமர்லோகத்தில் தலைவனாகி நீ இன்று முதல் மகடாசுரன் கோட்டை 7வது வாசல் காவலாளி என்ன உனக்கு மன்னன் தகுதி கொடுத்தது ஏன் மக்கள் தந்ததடா நான் ஒரு மன்னனா இருந்தேன் ஒரு மன்னனா இருந்தவரை பதவி அதாவது போஸ்டிங் விட்டு கீழ இறக்கும் போது ஒரு மந்திரியா அதுக்கு நீ ஆவாது இல்ல ஒரு தளபதியா அதுக்கு நீ ஆவாது இல்ல ஒரு போர்வீரனா இல்ல அதுக்கு நீ ஆவாது கேவல காவலாளி வயித்துல கூட போட்டீங்க கேவல காவலாளி காவலாளி தான் மெயின் அந்த இடத்துல ஒன்னதான கேவலமான ஆளா வச்சிருக்கீங்க அங்கே ஆமா இதா இருக்காங்களே இது யாரு நம்ம பொண்டாட்டி
ஏடா உன் உயிரும் உன் உடலும் கிடந்து ரத்தம் துடிக்கி அவன் பொண்டாட்டியை பார்த்தியா செத்த பாம்பு மாதிரி அப்படியே இருக்கா எவன் தொட்டாலும் சும்மாதான் இருக்கணும். சரி அந்த பிள்ளைக்கு பேர் என்னது? இந்திராணி. ஓ நீ அதுக்கே அலறுற மெதுவா சொல்லி எனக்கு காது கேட்கும். அவன் அதனால அலறுவியோ? அப்பா முதல் வாசல்ல நிக்கட்டு எனக்கு காவலாட்டு. ஏன் மறுபடியும் என்கிட்டயே நோட்டிட்டு ஏன் 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 என்ன முதல்ல 7வது கோட்டை பக்கத்துல காவல் போட்டிருக்கேன். பொட்டாட்டியை கொண்டு முதல் கோட்டையில் காவல் போட்டிருக்கீங்க. போட்டிருக்கேன். 6வது கோட்டையில போட்டி என்ன போட்டேன்னா நேரம் போகாம இருந்தா பேசிக்கிட்டு யாரு நீங்க? இந்த கோயில்ல எவ்வளவு பேர் கல்யாணம் முடிஞ்ச ஆணும் பொண்ணு இருக்கீங்க? கல்யாணம் முடிஞ்ச ஆம்பளைங்கள்லாம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எந்த ஆம்பளையாவது நேரம் போகலங்கிறதுக்காக கெட்டுல கொண்டாடிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுங்க பாப்போம். எந்த ஆம்பளையாவது நேரம் போகலன்னு சொல்லி ஒரு 7:30 போய் 7:30 போக முடியும். அது சரிதான். ஆம்பளைங்களுக்கெல்லாம் கெட்ட பொண்டாட்டி 7:30, பொம்பளைகளுக்கெல்லாம் கெட்டின புருஷன் 8. 7:30 சமாளிச்சிடலாம். 8 வெட்ட பிள்ளை. அதாவது பேசலாம் தான் உட்கார்றாரு. 4 வார்த்தை பேசி 5வது வார்த்தை வரும்போது பையன் ஆரம்பிப்பா. ஏங்க ஞாயிற்றுக்கிழமை குழுவுல ரூபா வைக்கணும் பார்த்துக்கிடுங்க. அவன் உடனே சொல்ல வராத போனதுக்கு காலையில வச்சுக்கிட்டு நான் இப்ப அந்த கல்லூரி வரைக்கும் போயிட்டாங்க. சின்ராசு கூப்பிடுறான். சின்ராஜ் வரணும். ஆமா ராஜபுதூர்ல இருந்து நம்ம பிள்ளைகளாங்க வரோம்லாம் நான் போய் பாத்துட்டாங்க. ராஜபுதூர்ல இருந்து வந்தாவன எல்லாம் ஒளிஞ்சு நிக்குது. எங்க எங்க இருந்தா எங்கன்னு தெரியும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பையன் காலந்து போயிருவான். அது உட்கார்ந்தாலும் ஏன்னா வேற வந்துட்டு இருக்கும். ஆனால் அவன் என் பக்கத்து என் வாசல் கிட்ட நான் பாத்துக்கிறேன். என் இருக்கான். இவன் யாரு? இவன் தான் வாய்ந்தேவன். மனசாட்சி இருக்காளே. இந்த கேசவனரி ஊர்ல பெருமா காத்தடிதான் எந்த புளிய மக்களும் தூக்க அவளை வாங்கி போவாங்க. ஆளை பத்தி இடப்படாது. அவன் எப்படி எல்லாம் வாங்கி ஊதிச்சாமுன்னா அவ்வளவுதான். எப்படி எல்லாம் வாங்கி. சரி அப்படி லேசாவது முத்த தூக்க சொல்லி அடுத்தால இருக்கான அவன் யாரு? அவன் தான் வருணன். அவனை லேச யாரு? வருணன். ஆனா அந்த புளிய மரத்துக்கு அந்த பயில தலைகளா கட்டு இவ்வளவு நேரம் வராத இருந்த மழையை வந்து ஒரு நேரம் ஆழ்வலை இருக்க விட்டானா? இப்ப அவன் வந்தது காரணம் இருக்கு. என்னதுக்கு வந்ததுனாலதான் இந்த இடத்துல உயிரோடு இருந்து போறேன். அப்படியா? பின்னாடியோடு நெருப்பு கொளுத்தி விட்டான். நல்லது. அந்த அளவுக்கு சூடு உண்மையில அவ்வளவு கிளைமேட் எப்படி இருக்கு? நல்ல ஜில்லுன்னு இருக்கலாம். அப்போ அவன் எங்க பிடிச்சி கட்டி வச்சிருக்கான் தெரியுமா? நமக்கு ஆகுதுதான். ரொம்ப குளிரும் ஆகாது, ரொம்ப சூடும் ஆகாது. இருந்தாலும் அவன் ஒரு கட்டுப்பாடோடு இப்ப இருக்கான். சரி அவன் ரொம்ப கட்டுப்பாடு. அது காலை ஆட்டப்படாங்கள கட்டுப்பாடு. கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னா ஏன்னா கட்டுப்பாடு இல்லாம காலை ஆடிட்டு வந்து போவோம். சாமி மஞ்சள் கிடார இறங்கும் போது அவனுக்கு ஒரு நேரத்தை போடுறது. கண்டிப்பா. என்ன நினைச்ச? அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சிட்டானா அவன் கொண்டு குளிக்க. அடுத்தால இருக்கான இவன் யாருடைய? இவன் அக்கினி தெய்வம். அண்ணா அவனை கொண்டு அடுப்புங்கரையில கொண்டு போய் அக்கினி அங்கதான் எரியும். அடுத்தால இருக்கான அவனியா? இவன் தான் குபேரன். அந்த பக்கம் தள்ளுபிள்ளை தெரியும். குபேரனுக்கு நிலைமை இப்படி ஆயிட்டப்பா. அதாவது திருப்பதி ஏழுமலையானுக்கே கல்யாணத்துக்கு வட்டி கொடுத்தவருக்கு பேரு. ஆனா அவருக்கு நிலைமை இப்படி ஆகி போச்சு. இன்னும் வட்டி வாங்க முடியல. அந்த அளவுக்கு வட்டி கொடுத்தவங்க நிலைமையெல்லாம் போய்தான். வட்டிக்கு கொடுத்த பணத்தை வாங்க போறதுக்கு மலைக்கு மேல ஏறி கீழே இறங்கும் போது எப்படி இருப்பான்? பிரஷர் பிபி சுகர் எல்லாம் வந்துருவாப்பா. அதான் இப்படி ஆயிட்டாரோ. அதான் இருக்கிறான் அவனியா? இவன் தான் சனீஸ்வரன். அவனை தூக்கி இந்த படிக்கல்ல கமத்தி போடு. நிமித்து போட்ட சனி என்ன பாப்பா? நான் உன்ன பாப்பேன், நீ பாக்குறது ஊரே பாக்கும். ஆகியால கமத்தி போடு. அவனை கமத்தி போடல. அது மட்டுமல்ல தேவாதி தேவர்களையெல்லாம் எப்படி சென்றதால் சிறைப்படுத்தி துன்புறுத்தி வருகிறான். சரி மாலை சுமக்கும் தேவர்களை மது கூடங்கள் சுமக்கும் சொன்னா. மாலை சுமக்கும் தேவர்களை மது கூடங்கள்